அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அழிந்த பிறகு இறுதி நாளில் அல்லாஹ் மனிதர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறான். அந்த நாளில் மனிதர்கள் விசாரணைக்காக ஒரு பரந்த இடத்தில் ஒன்று கூடுவார்கள். அந்த அளவற்ற பரந்த விசாரணை தலமே மஹ்ஷர் ஆகும். மகா சங்கமம் என்று மஹ்ஷர் என்ற அரபு வார்த்தையின் பொருள் உள்ளது. மஹ்ஷரில் மனிதன் தனது படைப்பாளனை சந்திக்கிறான். விசாரணைக்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ அனுமதிக்கப்படுவார்கள். புனருத்தான நாளில் ஒவ்வொரு மனிதனும் தனது இவ்வுலக வாழ்க்கையின் செயல்களை பதிவு செய்த புத்தகத்துடன் 2 மலக்குகளின் துணையுடன் அழைப்பவரை பின்பற்றி விசாரணை தலத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவான். அந்த இடமும் சூழலும் மகத்துவத்தால் நிரம்பியிருக்கும். கோடிக்கணக்கான மக்களின் காலடி ஒலிகள் அந்த மகத்துவத்தை இரட்டிப்பாக்கும். அன்று அங்கு வேறு எந்த அசத்திய ஒலியும் கேட்கப்படாது. ஆனால் மஹ்ஷர் எங்கே உள்ளது? வானலோகத்திலா அல்லது பூமியிலேயே உள்ளதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபஜ்ரில் கூறுகிறான், பூமி தூளாக்கப்படும், உங்கள் இறைவனும் அணிவகுத்த மலக்குகளும் வருவார்கள். நரகம் முன்னிலைப்படுத்தப்படும். அந்த நாளில் மனிதனுக்கு உணர்வு பிறக்கும். ஆனால் அப்போது நினைவு வந்ததால் என்ன பயன்? எனது வாழ்க்கைக்காக முன்பே நற்செயல்களை செய்திருக்க வேண்டுமே என்று அவன் வருந்துவான். ஆம், அல்லாஹ் பூமியை மாற்றி அமைப்பான். அந்த பூமியில்தான் மஹ்ஷர் ஏற்பாடு செய்யப்படும். எந்த நாட்டில் மஹ்ஷர் நடைபெறும்? அல்லாஹுவின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை பற்றி கூறியுள்ளார்கள். அர்லுல் மஹ்ஷரி வல் மன்ஷர், மஹ்ஷரின் மற்றும் விசாரணையின் பூமி. ஆம், ஷாமில்தான் மஹ்ஷர் நடைபெறும். அல்லாஹுவின் ரசூல் பல ஹதீஸ்களில் இதை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். பூமியை மாற்றி அமைத்த பிறகு அங்கு மஹ்ஷர் நடைபெறும். அந்த நாளில் உருவாகும் பூமி இன்றைய பூமியோ கண்டங்களோ கடல்களோ நிலப்பரப்புகளோ நாடுகளோ அல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஷாம் என்பது இன்றைய சிரியா, பாலஸ்தீன், ஜோர்டான், லெபனான் ஆகிய 4 நாடுகளாகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஷாம் கியாமத்தின் நாடு, விசாரணையின் நாடு. அங்குதான் விசாரணை நடைபெறும். அங்குதான் நீங்கள் அல்லாஹுவின் முன் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள். அந்த நாளில் உருவாகும் பூமி ஒரு முனையில் இருந்து பார்த்தால் மறுமுனை தெரியும் வகையில் தட்டையாக்கப்படும். அங்குதான் நீங்கள் வரிசையாக நிறுத்தப்படுவீர்கள். இந்த பகுதியே இன்றைய சிரியா, பாலஸ்தீன், ஜோர்டான், லெபனான் ஆகியவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மேலும் அறிவு பெறவும் கற்கவும் தௌஃபீக் வழங்கட்டும். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு தலைப்புடன் பின்னர் வருவோம். துஆவுடனும் வசியத்துடனும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.